இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா அவருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார் பாருங்கள். 13வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசியுங்கள். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். 17வது வசனம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் நாட்டுவீர். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கிறார், நடத்துகிறார், நாட்டுகிறார். அவர் என்னை உருவாக்குகிறது போல எனக்கு ஒரு ஸ்தலத்தையும் உருவாக்குகிறார். நம்முடைய கரங்கள் ஸ்தாபித்த மீட்கிறார். மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி உண்டு. நீங்கள் என்னைக்கும் அலைந்து தெரிய மாட்டீங்க. அவருடைய கரம் ஸ்தாபித்த ஒரு மேன்மையான சுதந்திரம் இருக்கிறது. ஆமே. ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்கும்னா வனாந்திரமே முடிவாகாது. அவங்க இந்த வனாந்திரத்தை கிராஸ் பண்ணி கட்டாத வீடு, நடாத தோட்டம், ஹல்லேலூயா, அவர் பார்த்து வைத்த சிங்கார தேசம் அவர் நாட்டுறார். தாவீதுக்கு வீடை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லும் போது அந்த நாத்தானை கொண்டு கர்த்தர் சொல்ல வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. 10வது வசனத்தை பாருங்கள். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். கர்த்தர் நாட்டுறாருனாலே அவர் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என் பிள்ளை அலையக்கூடாது, என் பிள்ளை என்னைக்குமே சிறுமைப்படக்கூடாது. எவ்வளவு நல்ல தகப்பனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். நம்முடைய ஃபோக்கஸ் அதுல தான் இருக்கணும். அப்போ எல்லாருக்கும் அனுகூலமா இருக்குதா? இல்ல ஒரு கூட்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு? கர்த்தருடைய கை ஒருபோதும் நமக்கு விரோதமாய் மாறிவிடக்கூடாது. இப்பதான் நான் செய்திக்குள்ள போறேன். சரி, வந்துட்டான்பா, பார்வோனும் வந்துட்டான்பா, அவனும் இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு போட்டோம். சும்மா வரவங்களெல்லாம் கூட்டு முக்க மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் சும்மா நிக்கிறீங்க, வாங்க இறங்க, ஞானஸ்நானம் எடுங்க, அப்படி கிடையாது. இந்த வரவங்களெல்லாம் முக்க மாட்டார். சிலரை முக்கி எடுப்பார், சிலரை முக்கிட்டு எடுக்க மாட்டார். நம்மை முக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது எங்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நாங்க சொல்லியாச்சு, நாங்க எடுத்தாச்சு, விட்டுருங்க. சிலர்லாம் தூக்குனாலும் வரமாட்டாங்க. ஏன்னா இயேசு 3 நாள் கழிச்சு தான் எழுப்புறார். அதனால நாங்களும் ஆமென். கிருபை, கர்த்தருடைய கரம். இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா இதை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. அவருடைய கரம் அனுகூலமா இருந்திருக்கு. எவ்வளவு கிருபை தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சில பாக்குறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமென். அடுத்த ஞானஸ்நானத்துக்கு வந்துருங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கரம் எனக்கு அகைன்ஸ்டா மாறிடக்கூடாது. 2 வாரங்களாக இந்த வார்த்தை தான் ஆவியானவர் தந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நம்ம இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கு கர்த்தருடைய கை விரோதமாய் மாறும்? நம்ம கேட்கலாம், பகைஞனுக்கு எப்பொழுதுமே அகைன்ஸ்ட் கர்த்தருடைய கை, அதுல மாற்றமே கிடையாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார் இருக்கு. இந்த கொடியேற்றுதலை நீங்க இன்னும் அதை ஆழமா பார்க்கும்போது கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்ப சத்துருக்கு
எப்பவுமே அவருடைய கை வந்து அகெயின்ஸ்டா தான் இருக்கும், எதிராக தான் இருக்கும். ஆமென். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில அனுகூலமா இருக்கும், எப்பவுமே இருக்கணும்னு அவர் விரும்புறார். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில மட்டும் என்ன வந்துடக்கூடாது. உலகமே எதிர்க்கலாங்க, தப்பு கிடையாது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என்று தாவீது சொல்லுகிறான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா கர்த்தர் எழும்பிட்டார்னா, ஆண்டவருடைய கை எனக்கு எதிராயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். கர்த்தருடைய கை விரோதமாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேணும். யார் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தருடைய கை எதிராய் மாறும் தெரியுமா? ஒரு 3 அனுபவங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, தவறான பாதையை தெரிந்தெடுத்து அதிலே தங்கி இருக்கிறாங்க தெரியுமா, அதிலே தரித்திருக்கிறாங்க தெரியுமா, அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் எதிராகவே இருக்கும். தவறான பாதை. ஆமென். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரூத் 1:13. அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் நகோமி சொல்லும் வார்த்தை இது. அடுத்த வார்த்தை, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது அப்படிங்கிற. கர்த்தருடைய கை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? விரோதமா இருக்கிறது. ரீசன் என்ன? ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்ச காலம் வந்ததும் இந்த நகோமி குடும்பமா எங்க போயிட்டாங்க அப்படின்னா மோவாப் போனாங்க. போனது மட்டும் இல்ல, அங்க தங்கி இருந்தாங்க. சில நேரத்துல நம்ம சில பாதைகளை தெரிந்தெடுப்போம். ஏன்னா நம்ம வந்து சில நேரத்துல சாஸ்திரிகளே நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்து திடீர்னு என்னாச்சு, ட்ராக் மாதிரி போனாங்க. அந்த ட்ராக் மாறாத யாருமே கிடையாது. ஆனா நம்ம அதிலே தரித்திருக்கிறோம் தெரியுமா, திரும்பி வராம. நம்முடைய வாழ்க்கையில நாம பண்ற பெரிய தப்பு. அந்த இளைய குமாரன் எல்லாம் குறைவுபட்ட போது அவன் தகப்பனிடத்துல ஓடி வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் மீண்டும் இன்னொரு தேசத்தின் குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறான். அந்த பாதையை விட்டு வெளியே வர மனமில்லாது இருக்கிறான். எப்பவுமே தேவ பிள்ளைகள் புரிந்து மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, நமக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கு என்று ஒரு ட்ராக்கை போட்டிருக்கிறார். அதுல நம்ம தான் ஓடணும். எனக்கு போட்ட ட்ராக்ல நான் தான் ஓடணும். டேவிட் சாமுக்கு போட்ட ட்ராக்ல டேவிட் சாம் தான் ஓடணும். அதே போல உங்க ஒவ்வொருவருக்கும் போட்ட ட்ராக்ல நீங்க தான் ஓடணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தெரியும். ஆனா ஒரு சத்தியம் என்ன, நீங்க இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ரன்னிங் ரேஸ் நிற்கும் போது எப்படி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆள் இங்க நிற்பாங்க, இன்னொரு ஆள் இங்கே நிற்பாங்க, இன்னொரு ஆள் பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம என்ன, நமக்கு என்ன நினைக்கும், ஃப்ரண்ட்ல நிற்க ஆள் தான் ஜெயிப்பாங்க. அப்படியா? இல்லை. ஆனால் ஓடும்போது ட்ராக் லெவலில் எப்படி தான் இருக்கும் தெரியுமா? சேமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் நிற்கிறது போல இருக்கும். ஆமே, ஐயோ அவங்க ஃப்ரண்ட்ல நிற்கிறாங்க. இல்லை, அந்த ட்ராக் லெவல் எல்லாமே சேமாக தான். அந்த நிற்கிறவங்களுக்குள்ள சண்டை வராது. நான் அதில் நிற்கிறேன், அவனை இந்த அத்தை விட்டுருங்க, என்ன அந்த அத்தை விட்டு. இல்லை இல்லை இல்லை, நமக்கு பார்க்கும்போது கேமரால வீடியோல பார்க்கும் அவங்க தானே ஃப்ரண்ட்ல நிற்கிறாங்க. இல்லை, ஆனால் அந்த ட்ராக்கை பாருங்க, எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நிற்கிறவனுக்கு என்னதோ அதுதான் லாஸ்ட் நிற்கிறவனுக்கு. அதுக்கு ஏற்றது போல விட்டு ஓட விடுறாங்க. அது போலதான் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ ஆமென், சிலருக்கு பாதையில ரொம்ப லெகுவா இருக்கும், சில பாதை ரொம்ப கடினமா இருக்கும். அப்போ கடினமா இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், அந்த பாதையில ஓடலாம். ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, அந்த லெகுவான பாதையில நிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை விட கடினமான பாதையில நிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டது பவுல் சொல்றாரு, மற்றவங்களோட எனக்கு கிருபை ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்கப்பட்டது.
சரி, அப்ப இங்க இருந்து நான் அங்க போகணும்னா எனக்கு பாதை லகுவாயிரும், கிருபை ரெடியூஸ் ஆகும். பாதை லகுவாக 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 கிருபை என்ன ஆயிட்டு இருக்கும் தெரியுமா? ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். தேவன் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நல்லவர். பஞ்ச காலம் வந்தது, ஒரு சூழ்நிலை மாறினதும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற நிலை இருக்கிறது அல்லவா? இது கர்த்தருடைய கை. மோவாபுக்கு போனதும் அங்க அடி விழல. மோவாபுக்கு போய் வாழ்க்கை தான் நடந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சு? 2 பிள்ளைகளுக்கு என்னதான் நடந்துச்சு? இல்ல. ஆனா இந்த கை எதிராக இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வரும்போது தூக்கி விட மாட்டார். எடுத்ததுமே கை எதிராயிட்டு முன்ன பிடி குத்து அப்படிலாம் கிடையாது. போறது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும் பாருங்க. எங்கேயாவது ஸ்லிப் ஆகும் தெரியுமா? அப்படி சர்ன்னு போயிடும். அப்படி அடி மேல அடி வந்துட்டே இருக்கும். கை அனுகூலமா இருந்தா துக்கத்தின் மேல துக்கம் வர விட மாட்டார். அடி மேல அடி. இந்த குடும்பத்துக்கு அட்டின்னு அதை சொல்லவே முடியாது, அவ்வளவு அட்டி. அதான் அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருந்துச்சு. தவறான பாதை. என்னாகும் 22வது அதிகாரத்தில் பிலேயாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது பிலேயாமுடைய கேரக்டர், பிலேயாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஒன்று, அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனா இருக்கிறான். பாலாக், மோவாபின் ராஜா பாலாக் என்பவன் வருகிறான். அவன் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் அப்படி பெருந்திரளா இருக்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த பிழையா சபிச்சிட்டானா அவங்களுடைய பலன் எல்லாம் குறைஞ்சிரும், நம்ம போய் என்ன பண்ணிடலாம், அவங்க கூட யுத்தம் பண்ணிடலாம். எனவே அவன் அநேக வெகுமதிகள் எல்லாம் குறி சொல்றதுக்கு என்ன வெகுமதியோ நம்ம ஊர்ல சொல்லணும்னா, இந்த காணிக்கையை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வா. ஆமே. அவன் இப்போ ஜனவரி மாசம்ல வாக்குத்த தட்டை வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஒரு இட்டு வா, இதை நீ வச்சுக்கோ, வச்சுட்டு கேளு, நீ கூப்பிட்டுட்டு சொல்லு, நீ சபிக்கணும், இப்படி சொல்லி அனுப்புகிறான். அனுப்போம். இப்போ இந்த பிள்ளையா பாருங்கள், அவன் சொல்றான், பாருங்க, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லுவேன். கர்த்தர் சொல்லுகிறபடியே சொல்லுகிறவன், பணத்தை பார்த்து மாற்றி சொல்லுகிறவன் அல்ல. பிழையாமை குறித்து சொல்லிட்டு இருக்கு. பணத்தை பார்த்து மாத்தி சொல்றவன் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறபடியே சொல்லுகிறவன், கர்த்தரோடு தொடர்பில் உள்ளவன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். எங்க போயிட்டு வரான் தெரியுமா? யார்கிட்ட பேசுறதுக்கு தெரியுமா? கர்த்தர்கிட்ட பேசுறதற்கு. ஆமே. 9வது வசனத்தில் பாருங்கள், தேவன் பிழையாமினிடத்தில் 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு? ராத்திரிக்கு தங்கிருங்க, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உத்தரவு கொடுப்பேன். அப்ப அவனுக்கு என்ன ஒரு கான்பிடன்ட் இருந்து தெரியுமா? நீ நாளைக்கு காலையில் எழும்பும் போது என்கிட்ட ஆன்சர் இருக்கும். இதான் பிழையாம். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? பிழையாமுக்கு நிச்சயத்தை பாருங்க, நீங்க காலையில் எழும்பும் போது என்கிட்ட ஆன்சர் இருக்கும். பிழையாமுக்கு இருக்கிற நிச்சயம் பிள்ளைக்கு இல்லாம இருக்கிறது பரிதாபம். நீங்க ராத்திரி தங்கிருங்க, இல்ல 21 நாள் உபவாசம் போடுங்க, இல்ல. அதாவது தொடர்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு உபவாசம் தேவை. எதுக்கு தெரியுமா? உபவாசம் அவரோடு தனித்து வாசம் பண்றது. அதனுடைய அர்த்தமே அதான், அவரோடு தனித்து வாசம் பண்றது. அவனுடைய கான்பிடன்ட் பாருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, காலில் ஆன்சர் கிடைக்கும். அதே போல கர்த்தர் நிற்கிறார். கர்த்தரோடு தொடர்பில் உள்ளவன். அடுத்த ஒரு முக்கியமான காரியம், உள்ளதை உள்ளது போல கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறவன். ஆண்டவர் கேட்கிறார், பிழையாமினிடத்தில் உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? அப்போ இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னாலே பிழையாமுக்கு ஆண்டவருக்கு இடையில என்ன இருக்கிறது? சாதாரண தொடர்பு இல்லை, நல்லது. நம்ம ஒரு வீட்டில் டெய்லி தங்கிட்டு இருக்கிறோம் வைங்கள, ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம், நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், படிக்கிறோம் அல்லது வேலை பார்க்குறோம், ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம், டெய்லி தங்குறோம். நம்ம வேலை போயிட்டு வரும்போது இந்த வீட்டில் வேற கெஸ்ட் இருக்கும்போது
நம்ம என்ன பண்ண தெரியும், அவங்கள முதல் கூட்டு அவன் இது யாரு கேட்போம்ல. இப்போ ஆண்டவர் கேட்குற இது யாரு எனக்கு எனக்கு இது சில நேரத்தில் அப்படி மண்டையே குழம்பும். இவருக்கு தெரியாதா யாருன்னு? ஏன் கேட்கிறாருன்னா இவன் என்ன சொல்றான்னு பாக்குறது கேட்கிறார். ஆதாம் எங்க இருக்கிறான் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஏன் கேட்டாருன்னா அவன் என்ன சொல்றான்னு பாக்குறதுக்கு. இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா ஆண்டவருக்கு தெரியாதா? எதுக்கு கேட்கிறாருன்னா எசேக்கியேல் நீ என்ன சொல்றேன்னு நான் பார்க்கணும். இவங்க யார் அப்படின்னா அப்படியே சொல்றான், ஆண்டவரே இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாம்பா, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறாங்களாம். கொண்டு வந்தது யாரு? அவர்கிட்ட. அதனால அவங்கள சபிக்கணும்னு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அதனாலதான் நான் வெயிட் பண்ண உங்கள்கிட்ட கேட்டு எப்படி போட்டுறவா ஆண்டவரே, சபிச்சிரவா ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்துல, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனத்தை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போயிடாத, அவ்வளவுதான் வேர்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட. காலமே எழுப்பி பிழையாம போறான். பாருங்க, போயிருங்க, ஓடிருங்க, போடுங்க, நான் உங்களோட கூட வரவே மாட்டேன், அப்படி கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார். உனக்கு பெர்மிஷன் கிடையாது, அதனால வர மாட்டேன் அப்படி சொல்லி அவங்க கொண்டு வந்த வெகுமதி எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிவிட்டாங்க. அவங்க எல்லாம் போய் பாலாகிட்ட போய் இந்த மேட்டர்லாம் சொல்லும் போது பாலாக் என்ன பண்றான், இன்னும் பெரிய டீம் அனுப்புறான். பெரிய பிரதானிகள் அதிகமான வெகுமதிகளை கொண்டு வந்து பிலேயாம் கிட்ட திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, 16-17 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். உம்மை மிகவும் ஆஃபர் கூடுது. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாதையில போக நம்ம தீர்மானித்து கர்த்தர் தடுக்கிறாருன்னு வைங்களேன், சத்துரு எப்படி ஆசை காட்டுவான் தெரியுமா? ஆஃபரை கூட்டுவான். அக்கமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, வாரத்துக்கு 7 நாள் லீவ், ஆஃபர் அவன் கூட்டுவான். நீர் சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். பாலாக் சொல்றான், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்கவே. எல்லாம் வாசிக்க டைம்ல வீட்டுல போய் இந்த சாப்டர் படிங்க. உடனே பிலேயாம், நீங்க எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு ஆண்டவருடைய கட்டளைய நான் மீறக்கூடாது சொல்லிட்டு சொல்வார். எதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டுருவாரு. ஏன்னா இப்ப ஆஃபரு ஆமென் புரியறதுக்காக. இனி நீங்க இதை பைபிள் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்லி, ஆண்டவர் வந்து அவர் மாத்தி பேசுறவர் கிடையாது. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட நிற்கும். நேத்து ஒண்ணு பேசி இன்னைக்கு ஒண்ணு பேசுறது கிடையாது. ஆபிரகாமே தருவேன்னு சொன்னா தருவா, செய்வேன்னு சொன்னா செய்வா. நம்ம நேத்து ஒண்ணு கேட்டுட்டு இன்னைக்கு இன்னொன்னு கேட்க விரும்புறோம் பாருங்க. இதான் பிலேயாமின் ஆவி. பிலேயாம் சொல்றான், நீங்க எனக்கு வீடு நிறைய வெள்ளி தந்தாலும் என்ன தந்தாலும் எனக்கு என்னாலலாம் அல்ல முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி திரும்ப எதுக்கு வெயிட் பண்ணு. என்ன வேண்டாம் சொன்னா, ஆமென், கொஞ்சம் கூட சாப்பாடு கேட்டா வேண்டாம் போயிடுவாங்க. சும்மா பேச்சுக்கு வேண்டான்னு எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. கம்பல் பண்ணி கேளுங்க, அப்பதான். எதுக்கும் இந்த ராத்திரிக்கு இங்க தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்றான். திருப்பி ஆண்டவர் வராரு. ஆண்டவரே இப்படி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றார், போ அப்படின்ட்டார். 20வது வசனம், அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ அப்படிங்கிறார். 21வது வசனம், பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டது. தேவனுக்கு கோபம் உண்டது.
நம்ம முந்தின வசனத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது என்ன ஆண்டவரே நீங்க நைட்டு ஒண்ணு பேசுறீங்க, காலையில இன்னொன்னு, எப்படி இருக்கும் நமக்கு? உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் ஆண்டவரை செஞ்சேன். என்னைக்குமே கர்த்தர் தடுத்த போது, இன்னைக்கு இந்த காரியம் கேட்கறதுக்கு ரீசன் என்ன? பாலாக்கு பிள்ளையாமே பாலாக்கு வச்ச ஆஃபர் தானே. இந்த காரியத்துக்கு நான் நேத்து வேண்டானே. ஆண்டவர் நோ சொன்ன காரியத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போய் கேட்கும் போது அவர் எஸ் சொல்லிடுவார். ஆனா அந்த எஸ் சொல்லிட்டு விட்டுருவார். ஆண்டவர் என் வாழ்க்கையில எஸ் சொல்லிட்டு என்ன விட்டுருவீங்கன்னா எஸ்ஸே வேண்டாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் சொல்லிட்டு விட்டுருவாருன்னா விக்கிரகங்களை வழிபடுவது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. நாகமான் எலிசாட்ட சொல்லுவார், நான் அவரை தான் சேவிப்பேன், ஆனால் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, ராஜா கூட இருக்கிறேன், சீரியா நாட்டு ராஜா. அவர் கோயிலுக்கு போகும்போது நானும் என்ன செய்தான் ஆகணும், போய் தான் ஆகணும். எலிசா சொல்லுவார் ஓகே அப்படின்பாரு. அதோட முடிஞ்சு. நாகமானுக்கும் எலிசாவுக்கும் இருக்கிற உறவு அதோட முடிஞ்சு போயிட்டார். அவன் போற வழியில யார் கூட போனா தெரியுமா? கேயாசி போனான். அதனாலதான் நீங்க நல்ல கவனிச்சீங்க, அவன் கொண்டு வந்த பொருட்களை யாரும் வாங்கல தெரியுமா? எலிசா வாங்கல. ஏன்னா அந்த ட்ராக் வேற, அவன் சூழ்நிலை இப்படி. ஓகே முடிஞ்சது, ஓகேப்பா போ. அவன் கேட்ட காரியம் கிடைத்தது, ஆனா அதோட விட்டாரு, முடிஞ்சு. சில நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு அவர் தானே தந்தார். அவர் தந்தார், எப்படி தந்தார்? மனப்பூர்வமா தந்தாரா இல்ல மனம் வருந்தி நீ போ அப்படிங்கிறார்? உடனே இந்த பிள்ளைய என்ன வெயிட் பண்ணிருக்கணும்ல, ஆண்டவரே நேத்த பையன் போண்டான்னு சொன்னீங்க, ஆண்டவரே கேட்டிருக்கணுமா? இல்ல, காலமே எழுந்து எப்பா நானும் நேத்து நைட்டு ஃபுல்லா திறந்து பார்த்தேன், போகாதேன்னு வந்துச்சு. அவன் எடுத்து பார்த்தேன், நீ போ, உன்னோடு நான் இருப்பேன், ஓடு. ஒரே ஓட்டம். ஆமே. ஆனா அடுத்த அவசரம் பார்க்க மறந்துட்டாங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ அக்னியில் நடக்கும் போது, அதை விட்டுட்டாங்க. நேத்து நோண்டாரு, இன்னைக்கு எஸ் சொல்றாருன்னா நான் வெயிட் பண்ணணும். தேவன் ஒரு விசை சொன்னதை அடுத்த விசை மாத்திரவர் கிடையாது. யோபு வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவரோ வென்றார், ஒரே மனமா இருக்கிறார். இவன் போறான் பாருங்க, ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டான்? கோபம் உண்டாயிட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்கள், 23வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. அடுத்த வார்த்தை கவனிங்க. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். அப்போ இங்க ஒருத்தர் கையில கத்தியோட நிக்கிறார். எதுக்கு? வழியில் திருப்ப. ஆண்டவர் இங்க ஒரு பாடம் எடுக்கிறார் கழுதைய வச்சு. ஆமே. சில பாக்குறாங்க, அதனாலதான் நாங்க வீட்டுல கழுதைய வளர்க்கல. எப்ப பேசோனே தெரியாது. அதான் அப்பப்ப சொல்றீங்களே கழுதை என்ன. கையில உருவின பட்டயத்தோட கர்த்தர் நிக்கிறாருன்னா அகைன்ஸ்ட் இந்த ட்ராக், அவருக்கு அகைன்ஸ்ட் ட்ராக்கை மாத்து. ஒரு கழுதை மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். இது அகைன்ஸ்டா? மாத்து, ட்ராக்கை மாத்து. ட்ராக்கை மாத்தினதும் இந்த பாதையிலே திருப்ப கழுதையை அடித்தான். அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக
வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி, அதாவது ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கோபம் உண்டாகுங்கிறத இவனுக்குள்ள கோபத்தை வர வச்சு காட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் சில நேரத்துல நம்ம செயல் தேவனுக்கு எப்படி கோபத்தை உண்டாக்குங்கிறத அறியறதுக்காக நம்ம வீட்டுல யாரையா வச்சு நம்மளை கோபப்படுத்திட்டே இருப்பார். இனி சைலண்ட் ஆயிருவீங்க. யாரையாவது வச்சு நமக்கு அப்படி இருக்கும்போது அப்படியே பார்க்கணும், அவர் இப்படித்தானே இருக்கிறார். கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால அடித்தான். அப்படி அடிக்கும் போது கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, என்னை எதுக்கு 3 வாட்டி அடிச்சீங்க? அப்ப பிலேயாம் ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். நல்ல கவனிங்க. ட்ராக் மாதிரி ஒருத்தன் ஓடுறானா அவன் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நீ என்ன பரியாசம் என்ன பரியாசம் பண்ணிட்டு வர சொல்லிட்டு சொல்றான், என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தா. அப்படி சொல்லும் போது ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறார். எந்த வழி கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா? ஆமா, அடிச்சு 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 பார்த்தாச்சு. 3வது வாட்டி அடிச்சாச்சு. 4வது வாட்டி சொல்றான், என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன். அப்படி சொல்லும் போது இந்த கழுதை ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்க. 30வது வசனம். கழுதை பிலேயாமை நோக்கி, இந்த வேர்டை கவனிக்கணும். நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா? அதற்கு அவன் இல்லை. உடனே கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஆமே, பிலேயாமே, இதுவரைக்கும் அவரை சுமந்தவன் அல்லவா நீ? இதுவரை நீ ட்ராக் மாறினியா? இல்ல, இப்பதானடா நீ ட்ராக் மாறின. இந்த கழுதை லிசன் பண்ண பாடம் எடுக்குது. இதுவரைக்கும் நீங்க சொல்லி நான் கேட்காம இருந்தேனா? இப்பதானே நான் மாறினேன். ஒரு பாடத்தை கேளுங்கள், ஒரு செய்தியை கேளுங்கள், ஒரு சத்தியத்தை கேளுங்க. நாம ட்ராக் மாறும் போது நம்ம சார்ந்தவர்களும் ட்ராக் மாறிடுவாங்க. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, நீதிமான் மட்டும் நன்றா இருந்தான்னு வைங்களேன், அந்த பட்டணம் களி கூறும். ட்ராக் மாறல. இதுவரை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து, நம்ம அறியாம ட்ராக் மாறணும். இரவுல நடந்த கான்வர்சேஷன் கழுதைக்கு தெரியாது, ஆனா ட்ராக் மாறும். எப்படி மாறிச்சு? தூதனே பட்டயத்தை எடுத்து நிக்கிறான். அது வரைக்கும் பிலேயாம் பயணித்த பாதை இந்த கழுதைக்கு பிடிச்சது. இப்போ பிலேயாம் பயணிக்கிற பாதை பிடிக்க மாட்டேங்குது. தகப்பனுடைய விசுவாச மார்க்கம் பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. தாயுடைய ஜெப ஜீவியம் பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, இந்த மார்க்கம் வேண்டாம். இதுவரை சின்ன வயசுல நல்லா தானே இருந்தான், ஏன் ட்ராக் மாறிச்சு? பிலேயாமே, நீ ட்ராக் மாறினதை பாரு. கழுதை ட்ராக் மாறினது உனக்கு கோபம் வருது, நீ ட்ராக் மாறினது அவருக்கு கோபம் வரலையா? கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்த போது வழியில உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற. அதன் அர்த்தம் என்ன? பிலேயாமே, இதே நான் நிக்கிற இடத்துல நீ நின்று இருந்தேன்னா வெட்டி இருப்ப. நான் வெட்டாம வச்சிட்டு இருக்கிறேன். இதான் கிருபை, இதான் கிருபை, இதான் கிருபை. ஓ ஜீசஸ், உருவின பட்டயத்தோட நிக்கிறேனே தவிர உன்னை நான் வெட்டலன்னு அர்த்தம் என்ன? நீ மட்டும் ட்ராக்ல வந்து பாரு, நீ மட்டும் ட்ராக்ல வந்து பாரு.
இப்போ பிழையாம் சொல்றான், என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்திருந்தா வெட்டி இருப்பேன். என் கையில பட்டயம் இருக்கு, நான் வெட்டல. பிழையாம் முகம் குப்புற விழுந்துட்டான். முகம் குப்புற விழுந்து ஆமே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆமே. அதனுடைய 32, 33 வாசிகள். கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. நான் உனக்கு நம்ம என்ன இன்னொருத்தங்களை பிளேம் பண்ணிட்டே இருக்கிறோம். என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் சகோதரர்கள் சரியில்லை, என் பெற்றோர் சரியில்லை. இப்படி பிளேம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காந்து, நான் சரி ஆண்டவரே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது அந்த சீஷர்கள் எல்லாரும் மாறி மாறி, ஆண்டவரே இவனா 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 அப்படி கேட்கல, நான் ஆண்டவரே. இதாங்க சீஷன், இதாங்க சீஷன். அந்த 4 சுவிசேஷத்தை படிக்கும் போது முதல்ல யார் யாருன்னு கேட்கிறாங்க, அப்புறம் கேட்கிறாங்க, நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே. நான் வழி மாறி என் பிள்ளைய திருத்துறத, அதாவது நான் ட்ராக் மாதிரி ஓடிட்டு என் பிள்ளைய நான் கரெக்ட் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதான் நீங்க கழுதைக்கு அடிக்கிற நீ அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஊரெல்லாம் சொல்லல, பாஸ்டர் என் பையன் குடிக்கிறான் பாஸ்டர். அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர். ஆமே. சில பாக்குறாங்க ஒருவேளை அப்படியே நான் சொன்ன தள்ளி நின்று பேசுறேன், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. ஏன்னா அவரு பாஸ்டர்னு சொன்ன உடனே நான் 3வது வானத்துக்கு போயாச்சு. என்ன நான் சரியாகாம என் பிள்ளைய திருத்த போறேன் பாருங்க, சும்மா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த கழுதை கேக்குது, நீங்க கழுதைன்னு சொல்றீங்க பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், நான் என்னைக்காவது உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பானா? என்னைக்காவது? இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? நல்லா தானே இருந்தேன். நீங்க என்னைக்காவது உங்களை நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு தானே நான் இருந்தேன். சின்ன ஒரு இடரல், சின்ன ஒரு இடரல் ஆண்டவர் சமூகத்தில் விழக்கூடிய நேரம் இது. பிழையாம போல, பிழையாம என்ன சொல்லுவார் தெரியுமா? 24வது அதிகாரம் 4வது வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நம்முடைய அந்தரங்க பாவம் நம்மை சார்ந்தவர்களை வழி மாறி ஓட வைக்கும். நம்முடைய அந்தரங்க செய்கை நம்மை சார்ந்தவர்களை வழி மாறி ஓட வைக்கும். அப்படி ஓடும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம சரியான பாதையில ஓடுனா, நம்ம தலைமுறை வழி மாறி போடினாலும் கர்த்தருடைய கரம் இழுத்து கொண்டு வரும். நாம வழி மாறி நின்று நம்ம தலைமுறை ஓடிட்டுனா கை அகைன்ஸ்டா தானே இருக்கும். ஹல்லேலூயா. நாம சரியான பாதையில ஓடு, நம்ம தலைமுறை வழி மாறினாலும் கைவிடாது.
எங்க இருந்து தூக்கிட்டு வந்தார் தெரியுமா? பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து. ஏன் தெரியுமா? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி அல்லவா. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி விடமாட்டார். பூமியின் கடையாந்திரத்தில் ஊழை இடுதலும் பாழான இடத்துல ஒரு பூச்சி போல துடிச்சிட்டு இருந்தவன கையில எடுத்து, நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை வெறுக்கல, ஏன்னா என் ஃப்ரெண்டோட பிள்ளை நீ. அப்படி தூக்கி எடுக்கப்பட்டவன் நான். தூக்கி எறியப்பட்ட என்னை